கேரட் சாதம் சிம்பிளாக எப்படி குக்கரில் செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கிளாஸ் அரிசி, 2 கிளாஸ் தண்ணி, 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் 1 கிளாஸ் அரிசி கழுவிட்டு அதில் போட்டுருங்க. 2 கிளாஸ் தண்ணி. இதுக்கு தேவையான பொருள்: கேரட், கறிவேப்பிலை, லெமன், இஞ்சி. இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க. இஞ்சி, ஒரு லெமன், கேரட். நம்ம எப்படி வேணுமோ அது மாதிரி அரிஞ்சிக்கலாம். கேரட்டை அரிஞ்சு வச்சுட்டு, இப்போ மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. இப்போ நம்ம குக்கரில் அரிசி போட்டு வச்சுருக்கோம் பாருங்க, அதில் கேரட் எடுத்து போட்டுருங்க. இஞ்சி, உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், லெமனையும் இப்போயே பிழிஞ்சிருங்க. லெமன் பிழிஞ்சிட்டு எல்லாத்தையும் கரண்டி வச்சு கலக்கிடுங்க. இப்போ குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. 2 விசில் அடித்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ குக்கரை திறந்துடலாம். பாருங்கள், சாப்பாடு வந்துடுச்சு. நம்ம அழிய வேணும்னா இன்னொரு விசில் விட்டுக்கலாம். இது அப்படியே வரியாக இருக்கும். பாருங்கள், தண்ணியெலாம் இல்லை. அவ்வளோதான், கலரிட்டு இப்போ தாளித்து ஊற்றிடலாம். அது தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடுகு. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சோடனே உளுந்து அதில் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிடுங்க. அதிலே கறிவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரில் இறக்கி வச்சோம் பாருங்கள், அந்த சாப்பாட்டில் ஊற்றி நல்லா கலரிட்டு கொஞ்சம் ஸ்டவ் மேலே வச்சு கலரிடுங்க. அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கேரட் வேணான்னு சொல்கிறவங்க கூட இதை மாதிரி சாப்பாட்டில் போட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உண்மையிலே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் செய்து பாருங்கள் கேரட் சாதம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.